துணை முதலமைச்சர், நம்பிக்கை நட்சத்திரம், கோடான கோடி மகளிர் சுய உதவி குழுவை வழிநடத்தி ஒட்டுமொத்த இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக தமிழ்நாட்டை உருவாக்கி, தமிழ்நாடு என்று சொன்னால் இந்தியாவில் முதலிடம் என்ற பெருமையை உருவாக்கி தந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்விலே முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்களையும், வரவேற்புரையாற்றியிருக்கின்ற மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும், முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும், பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும், வணக்கத்திற்குரிய மாநகராட்சியினுடைய மேயர் அவர்களையும், மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களையும், நிகழ்ச்சியிலே மேடையில் அமர்ந்திருக்கின்ற அத்துணை அரசு துறை அதிகாரிகளையும், எல்லாவற்றிற்கும் மேலாக திராவிட மாடல் ஆட்சியில் முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சியில் அரசினுடைய நலத்திட்டங்களை பெற வருகின்றிருக்கின்ற உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி அன்போடு வருக வருக என்று அன்போடு வரவேற்று, கோவை மாவட்டம் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய நெஞ்சத்திலும், தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவருடைய இதயத்திலும் நீங்கா இடம் பெற்றிருக்கின்ற மாவட்டம் கோவை மாவட்டம். பொதுவாக வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு தேர்தல் களம் என்று சொன்னால் தனக்கு வாக்களித்த மக்களை முதலில் பார்த்து அவர்களுக்கான அரசு நலத்திட்டங்களை வழங்கலாம் என்பது அரசியல். ஆனால் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்று வித்தியாசம் பார்க்காமல் 234 தொகுதிகளுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு சேர வளர்ச்சி திட்டங்களை கொண்டு சேர்க்கின்ற அரசு திராவிட மாடல் அரசு, அதனுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை இந்த நேரத்தில் நாம் நன்றியுணர்வோடு எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய கோவை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகளும் எதிர்கட்சிகள் வென்றிருந்தாலும் கூட இது எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பணியாற்றக்கூடிய மாவட்டம் என்று கருத்திலே கொள்ளாமல் தமிழ்நாட்டிலே சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களில் அரசனுடைய நலத்திட்டங்கள் வழங்குவதற்காக அதிக முறை முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர்களும் சென்ற மாவட்டத்தில் முதல் மாவட்டம் என்ற பெருமையை கோவை மாவட்டம் பெற்றிருக்கிறது. அந்த அளவிற்கு கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர்களும் அக்கறை கொண்டு தொடர்ந்து அரசுடைய நலத்திட்டங்களையும் உதவிகளையும் வழங்கி வருகின்றார்கள். பொதுவாக பல்லாண்டு கால கோரிக்கையாக இருக்கக்கூடிய தங்கநகை செய்யக்கூடியவர்கள் தங்களுக்கு ஒரு தொழில் வளாகம் வேண்டும் என்று கேட்டவுடன் அந்த பகுதிகளுக்கே முதலமைச்சர் சென்று அவருடைய கோரிக்கைகளை கேட்டு 126 கோடி ரூபாய் மதிப்பிலே அந்த தங்கநகை செய்வதற்கான தொழில் வளாகத்தை உருவாக்கி தருகின்ற முதலமைச்சர் தளபதி அவர்கள். நம்முடைய கோவை மாவட்டத்தில் அரசு துறை தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு படிப்பதற்கு வசதியாக பெரியார் நூலகத்தை அடிக்கல் நாட்டி வருகின்ற ஜனவரி மாதம் திறந்து வைக்கக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் அவர்கள். அதே போல செம்மொழி பூங்கா என்று ஒரு மகத்தான ஒரு பூங்காய் உருவாக்கி அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தி அதில் 90% பணிகள் இப்பொழுது நிறைவு பெற்றிருக்கின்றன. விரைவில் அந்த பணிகளை முடித்து நம்முடைய பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர்களும் அர்ப்பணிக்க இருக்கின்றார்கள். இப்படி தொடர்ச்சியாக வளர்ச்சி திட்டங்கள், இந்த வளர்ச்சி திட்டங்களோடு சென்னைக்கு அடுத்து கோவையிலே மெட்ரோ ரயில் சேவை என்ற ஒரு மகத்தான திட்டத்திற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கின்ற அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். வளர்ச்சிகள் வாரியாக குறிப்பாக கோவை மாநகராட்சியில் சாலைகள் முழுவதும் பழுதடைந்திருக்கிறது என்ற நிலையை உணர்ந்தவுடன் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே 415 கோடி ரூபாய் அளவிற்கான சாலை அமைக்கக்கூடிய பணிகளோடு சேர்த்து கூடுதலாக 200 கோடி ரூபாய் சிறப்பு நிதிகளை கொடுத்து அதற்கான பணிகளையும் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். இப்படி சாலை பணிகளாக இருந்தாலும் சரி, தொழில்துறையுடைய வளர்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அரசுடைய நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி, நூலகமாக இருந்தாலும் சரி, செம்மொழி பூங்காவாக இருந்தாலும் சரி, அத்துறையும் கோவை மாவட்டத்திற்கு தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் அதை செயல்படுத்தக்கூடிய துணை முதலமைச்சர் என்பதை நாம் இந்த நேரத்தில் நன்றி உணர்வோடு எண்ணி பார்க்க வேண்டும். வளர்ச்சி என்பது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சராசரி அளவில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு வளர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களும் நம்முடைய மாவட்டத்திற்கான வளர்ச்சி திட்டங்களை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார்கள்.
கொண்டிருக்கின்றார்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவைக்கு சுற்றுப்பயணம் செய்த பொழுது மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். கோவையில் சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை அறிவித்து குறுகிய நாட்களில் அதற்கான செயல் வடிவத்தை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் மாண்பு நம்முடைய துணை முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி அறிவிப்புகளாக மட்டுமில்லாமல் அதற்கு செயல் வடிவம் கொடுத்து அந்த பணிகளை தொடங்கி வைத்து குறுகிய காலத்தில் பணிகளை முடித்து நிறைவேற்றி தந்து நம்முடைய பயன்பாட்டிற்கு தந்திருக்கக்கூடிய மாண்பு துணை முதலமைச்சர்களுக்கும் மாண்பு முதலமைச்சர்களுக்கும் நம்முடைய மாவட்ட மக்கள் இன்றும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று இந்த விழாவின் வாயிலாக உங்களிடத்திலே அன்போடு பாதம் தொட்டு கேட்டு நம்முடைய இலக்கு வருகின்ற 2026 நம்முடைய முதலமைச்சருடைய கரத்தையும் துணை முதலமைச்சருடைய கரத்தையும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் கோவையில் நாம் ஒரு மகத்தான ஆதரவை வழங்கினோம் என்ற வரலாற்று சிறப்பை உருவாக்கி தாருங்கள் என்ற வேண்டுகோளை உங்கள் பாதங்களிலே வைத்து விளையாட்டினுடைய தலைநகர் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய தலைநகராக விளையாட்டினுடைய தலைநகராக தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கக்கூடிய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களுக்குமான வளர்ச்சி திட்டங்களை தரக்கூடிய வகையில் தமிழ்நாட்டிலே திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். விளையாட்டு என்று சொன்னால் அதிலும் குறிப்பாக விளையாட்டுத் துறையிலே பங்கு பெற்றிருக்கின்ற வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு என்று சொன்னால் இந்த குறுகிய நாட்களில் 100க்கும் மேற்பட்டோருக்கு அரசு துறையிலே வேலை வாய்ப்பை தந்து அதற்கான உத்தரவுகளையும் பணியாளர்களையும் தந்திருக்கக்கூடிய மாண்பு துணை முதலமைச்சர்களை இந்த நேரத்தில் நன்றியோடு எண்ணி பார்த்து மனமார்ந்த நன்றியை பணிவன்போடு சமர்ப்பித்து கோவை மாவட்டத்திற்கு அழைத்தவுடன் வருகிறது பெருமை சேர்ந்த மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய அனைவர் சார்பாகவும் நன்றி என்று அன்போடு அவருடைய கரங்களில் நன்றி மலர்களை பணிவன்போடு சமர்ப்பித்து மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று அன்போடு வரவேற்று நன்றியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு தமிழ்